நம்ம ஒரு குருவை வணங்குறோம்னா இன்னொரு குருவை நிந்திக்கப்படாது. தெரிஞ்சுக்கோங்க. அது நம்ம கூட்டத்தில் பண்றான். அது எனக்கு வருத்தமா இருக்கு. நம்ம ஒரு குருவை வணங்கலாம் சார், இன்னொரு குருவை எதுக்கு நிந்திக்கணும்? உங்களுக்கு பிடிக்கல ஒதுங்குங்க. இக்னோர் யக்ஷபிரசனத்திலேயே வருது. என்னைக்குமே ஒன்று வச்சுக்கோங்க, நமக்கு பிடிக்கல ஒதுங்கணும். நம்ம நிந்தனையே பண்ணக்கூடாது, வந்தனை தான் பண்ணணும். அவ ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்காளா, கும்பிடு. ஆமா, நம்ம சாஸ்திரம் சொல்றது. அவன் பாருங்க, இவன் காவியை கட்டின்னு தான் போறான் யாத்திரை. ஸ்ரீரங்கம் வந்தான் பெருமாள் சேவிக்கிறது. அங்க 7 மலைக்கு மேல இருக்கான் பெருமாள், இங்க 7 பிராகாரத்துக்கு நடுவில் இருக்கான். சப்த பிராகார மத்தியே, 2 பக்கமும் காவேரி. காவேரி வரா பாருங்க, இப்போ வந்துட்டு இருக்காளே, அவ நொங்கு நுரையுமா வருவா. பெருமாள் சமுத்திரத்தில் தான் பொண்ணு எடுத்தார். நதியெல்லாம் மாமியார் முறை தெரியுமா உங்களுக்கு? முத்து குவியலோட வர காவேரி பாருங்க, கலங்கி தான் வரும். தாமிரபரணி தெளிஞ்சு ஓடும். காவேரி ஏன் கலங்கி வராளா? அவ தன் பொன்னாத்துக்கு வரோம்னு சந்தோஷத்துல வரா. இந்த பொம்மநாட்டி எப்பவுமே பொன்னாத்துக்கு போற போது மாப்பிள்ளைக்கு பிடிச்ச பட்சணமா பண்ணிட்டு போவா. தெரியுமா உங்களுக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு போறா தெரியுமோ? நம்மாத்து சமத்தையும் காப்பாத்தின்னு இருக்கானே அப்படின்னு புரியுது உங்களுக்கு? அவன் முத்து குவியலோட வராளாம். பெரியவாச்சாம்பிள்ள சொல்றார், நொங்கு நுரையுமா வரா, கங்கையில் புனிதமாய காவிரின்னு ஆழ்வார். அவன் முக்கொம்புல பிரிஞ்சு மாலையா வரா காவிரி கொள்ளடமா. வரும்போது கலங்கி வரா. ஒருத்தர் கேட்டார், ஸ்ரீரங்கம் தாண்டவன எது கலங்குறான்னா, ரெங்கநாதனை பிரிஞ்சுட்டோமேங்கிற துக்கமா கலங்கி போறா. புரியுதோ? அவ குடதிசை, ஆழ்வார் சொல்றார், குடதிசை முடியை வைத்து நல்லா கவனிங்கோ. படுத்துக்கிற போது எப்படி படுத்துக்கணும்னு ரெங்கநாதத்தை கற்றுக்கோங்க. தலையை வைத்து உட்காந்து தலையை மெதுவாக வைக்கணும். சில பேர் இருக்கா தலையணியில் டம்முன்னு போடுவான். இப்படி போடக்கூடாது, அஃபெக்ட் ஆகிடும் நரம்பு. அதுதான் குடதிசை முடியை வைத்து, குணதிசை பாதம் நீட்டி, காலை நீட்டுறார் கிழக்க. ஏன் நீட்டினாரா? அவர் பெரிய தொண்டரடிப்பொடியார் சொல்றாரு, அவரோட ஊர் கிழக்க இருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு, மண்டங்குடி. பெருமாள் திருவடி பட்டதுனால தான் எனக்கு இந்த ஞானம்ங்கிறது. ஆமா, வடதிசை பின்பு காட்டி, தென் திசை லங்கை நோக்கி, லங்கையை பார்த்து படுத்துட்டு இருக்கார். இந்த கால வேளையில் இந்த குணதிசைன்னு பேர் கிழக்குக்கு. சூரியன் உதிச்சு அப்படி வந்தான் உச்சிக்கு. நாரதர் போனார், நாராயணன் சூரியன்ட்ட. இப்போ காலையில் இது உதிச்சைய கிழக்க என்ன கண்டேன்னு, காலை கண்டேன்னர். மேற்க அஸ்தமிச்சார். அஸ்தமிச்சோடனே இப்போ என்ன கண்டேன்னர், மாலை கண்டேன்னர். அதனால தான் காலை மாலைன்னு வந்தது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவன் அதனால தான் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான். புரியுதோ? சுத்த தமிழ். கதிரவன் ஞாயிறு இதெல்லாம் சுத்த தமிழ். புரியுதா? உதயசூரியன் வடமொழி பதம், அது எழும் ஞாயிறுன்னு வைக்கணும். நம்ம தோன்றும் கதிரவன். ஆமாம், அதுதான் ஆழ்வார் தமிழ் படிக்கணும் சுத்த தமிழுக்கு. கதிரவன் குணதிசை. ஸ்ரீரங்கத்தில் தெரிஞ்சுக்கோங்க, 12 மாதமும் உற்சவம். ஆமாம், ரெங்கநாதன் தாயாருக்கு தனியாக நடக்கும் எங்கள் ஊரில். இப்போ படிதாண்டா பத்தினி. எங்கள் பெருமாளும் தாயாரும் ஒரு நாளைக்கு தான் ஒன்றா இருப்பான், பங்குனி உத்திரத்தன்னைக்கு. அதுவும் ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க, உத்திரத்துக்கு முன்னால் ஆயில்ய நட்சத்திரத்தில் உறையூரில் கமலவல்லி தாயார்னு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிட்டு வரார். இங்கே வந்த உடனே உத்திரத்தன்னைக்கு தாயாரை பார்க்க போவர். பெரிய சண்டை நடக்கும், மட்டையெல்லாம் தூக்கி போடுவா தாயார் சன்னதியிலேருந்து. நம்மாழ்வார் தான் தூது போனார், தாயாரை கன்வின்ஸ் பண்ணணும்னு. ஒரு நாள் பூரா அங்கே இருப்பார். தெரியுமா உங்களுக்கு? கார்த்தால் அப்புறம் தேருக்கு வந்துடுவார். பங்குனி உத்திரம் எல்லா தெய்வத்துக்கும் விசேஷம். தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வணங்குற தெய்வம் பூரா பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் கல்யாணம். சீதா கல்யாணம், ராதா கல்யாணம், ருக்மணி கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம், வள்ளி கல்யாணம், எல்லா கல்யாணமும் பங்குனி உத்திரம்தான். எல்லா தெய்வமும் லவ் மேரேஜ் தான். அதையும் தெரிஞ்சுக்கோ.
ஆமாம், அதனால் நமக்கு காதலர் தினம்னா பங்குனி உத்திரம்தான். ஆமாம், நீ பாட்டுக்கு பாக்கி நாளைக்கெல்லாம் கொண்டாடக்கூடாது. ஆமாம், அன்றைக்கி கோவிலுக்கு போ, குடும்பத்தோடு போ. ஆமாம், அதை தெரிஞ்சுக்கோ. ஆமாம், எதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்ல வரேன், ஸ்ரீரங்கத்தில் தொழுதால் 12 மாதம் உற்சவம். ஆமாம், எங்கள் ரங்கனான் எங்கள் பெருமாள். அதில் இன்னொன்று கவனிக்கணும், வைஷ்ணவம் சைவம் ரெண்டுத்துலேயும் என்னன்னு. பெருமாள் கோயிலுக்கு போனால் தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணும். நீங்கள் எல்லோரும் தப்பு பண்ணுறது கவனிக்கிறேன்னு. சிவன் கோயிலுக்கு போனால் அம்பாளை சேவிச்சுட்டு தான் சிவனை சேவிக்கணும். பிரதோஷத்தன்னைக்கு பார்க்குறேன், நந்திகிட்ட நிற்கிறேன், அம்பாளை அம்போன்னு விட்டுடுறேன். அம்பாளை சேவிச்சுட்டு தான் இங்கே நந்திக்கே வரணும். அதை விட இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ கபாலி கோயிலுக்கு போகிறேன், அம்பாளை சேவித்து சிவனை சேவித்து அப்படி அம்பாளை பிரதட்சணம் பண்ணிட்டு தான் வெளியில் வரணும். சிவன் சந்நிதி வழியாகவே வரப்படாது. அம்பாளைத்தான் முதல்ல வணங்கணும், தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் சிவன் சாமியமாவான். பெருமாளை வணங்குறதுனா தாயாரை வணங்கிட்டு தான் வணங்கணும். இப்படி எல்லாருமே தாயாரையே சொல்கிறானேன்னு எங்கள் ரங்கநாதர் வைகுண்டேசிக்கு முதல்ல புடவையை கட்டின்னு வந்துட்டார். தெரியுமா உங்களுக்கு? நாச்சியார் கோலம்னு பேர். ஆமாம், மோகனாவதாரம்னு. ஆமாம், எப்போவுமே நம்ம புதுசாக ஒரு காரியம் பண்ணால் எப்படி இருக்குதுன்னு கேட்போம். வேண்டியப்பட்ட வேலை அவர் ரங்கனார் கூரத்தாழ்வான் பரம்பரையில் வந்த பராசர பற்ற கூப்பிட்டார், போய் பற்றே இப்படி ஏழும், நான் எப்படி தாயார் வேஷம்னு. பிரமாதம். எனக்கு சந்தேகமாக இருந்தது, தாயார் தான் ஏழிட்டாளோ, படிதாண்டா பத்தினி இங்கே வரமாட்டாளே, நல்லா இருக்குது, உன்னோட பின்னல் பின்னின்னு இருக்காது, முன்னால் வந்து பின்னால் போய் அழகாக இருக்குது. இப்போல்லாம் இப்படி வராது தெரியுமோ, வந்தால் விழுந்துடும். நீ நல்ல புடவை கட்டின்னு இருக்க, நீ ஃப்ளீட்ஸ் வச்சுன்னு இருக்கிற அழகை பார்த்தா ரங்கநாதா ஒரு சந்தேகம், எங்கள் தாயாருக்கே நீ தான் தினம் புடவை கட்டி விடுறியோ அப்படி. நல்லா இருக்குது. ஆனால்னர் பட்டர் என்ன ஆனாலுங்கிறேன்னர், நீ வந்து நல்லா புடவை கட்டின்னு இருக்க, நல்லா நெடியற, நல்லா பேசுகிற. ஆனான்னர் என்னன்னு, நீ துரியோதனை பார்த்தாப்புல பார்க்குற, ராவணனை பார்த்தாப்புல பார்க்குற, கருணை கண்ணே இல்லைன்னு. அவன் கருணைக்கு எங்கே போவான்? யாகபெருமா ரொம்ப நாள் சொன்னார், ஒருத்தன் பெண் வேஷம் போட்டு ட்ராமாவில் நடிக்கலாம், உடம்பை நெடியலாம், குரலை மாற்றி பேசலாம், எல்லாம் பண்ணலாம், அவனுக்கு கற்புன்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவன் ஆம்பளையோடையோ கூட்டத்தில் எந்த பொம்பளை அழகாக வந்திருக்கான்னு தான் பார்ப்பேன் நான். அவன் யாகபெருமான் சொல்ற, காமினி வேஷத்தாரிக்கு சாத்வி நட்டத்துள்ளு ஏமைன தெல்லுச்சுன்னு ஓ சீதா ரமானியட பிரேமஜகி தூலகு. ஸ்ரீரங்கம் 12 மாதம் உற்சவம் சார். எங்கள் ஸ்ரீரங்கத்தில் என்ன விசேஷம்னா, இன்னைக்கு என்ன வாகனமோ அதுதான். பெருமாள் மழை பெஞ்சது வரலன்னா கிடையாது, அடுத்த உற்சவத்துக்கு தான். தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்னைக்கு பங்குனி உத்தரம், இன்னைக்கு தான் பெருமாளும் தாயாரும் ஒன்றா இருப்பான். நீ நாளைக்கு நான் 1 கோடி ரூபா தரேன், பெருமாளும் தாயாரும் ஒன்றா இருக்கணும்னா நடக்காது. இந்த பணம் கட்டினா கிரீட சேவை, பணம் கட்டினா கல்யாண உற்சவம், அதுக்கெல்லாம் அங்கே போகணும், ஆந்திராவுக்கு. நம்ம எங்கள் பெருமாள்கிட்ட நடக்காது. அவன் தான் இன்கம் டேக்ஸ் பெருமாள். ஆமாம், எங்கள் ரெங்கநாதர்கிட்ட நாங்கள் ஸ்ரீரங்கத்திலே இருந்தவா. அதில் தான் வச்சனம் சொல்லுவோம் வைஷ்ணவத்தில், எங்கே சுற்றி ரெங்கனை சேவி எல்லா பெருமாளையும் பார்த்துட்டு ரெங்கனாரை பாருன்னா. நாங்கள் விவரம் தெரியாமல் ஸ்ரீரங்கத்திலே பிறந்து வளர்ந்துட்டோம். அதனால் இப்போ மற்ற பெருமாளை பிடிக்க மாட்டேங்கிறது. பொய்யெல்லாம் சொல்லலை. நான் திருப்பதி ஒரு தடவை தான் போனேன், கும்பிட்டேன். நீ எங்கள் பெருமாள் மாதிரி ஆக மாட்டேன்னு வந்துட்டேன். இப்போ பிடிங்க எடுக்கிறா ஆற்றுல திருப்பதி போகணும்னு. இதில் வேறு வேண்டி தொலைச்சுன்னுட்டா யாரோ, எனக்கு பைபாஸ் ஆச்சு, திருப்பதி கூட்டின்னு வரேன்னு. இன்னும் போகலண்ணா. இன்னைக்கு பக்தவச்சலம் சீஃப் மினிஸ்டர்ன்ற போது இந்த மோகனாவதாரத்துக்கு வந்தார். பெருமாள் உள்ளே போயிட்டார். இனிமேல் எப்போ சேவிக்கலான்னு, அடுத்த வருஷம் தான் போயிட்டு வரும். அவன் தான் ரெங்க ராஜா, தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஆமாம்,
இன்னைக்கு இங்கே உற்சவம் இப்போ 9 மணிக்கு இங்கே வர்றாருன்னா இந்த மண்டபத்துக்கு 8:55 வந்துடுவார். 9:15 கிளம்பணும்னா 9:10 மட்டை அடிச்சிருவான். டயம்னா டயம்தான். பங்க்சுவாலிட்டியை ரங்கநாதர்கிட்ட கற்றுக்கணும். ஆமாம், பாகி நடக்கவே எஜகர்ணம் போட்டால் எத்தனையோ மந்திரியெல்லாம் வந்து அவன் தான் ரெங்க ராஜா. ஸ்ரீரங்கத்தில் சேவிச்சான் ரங்கநாதரை. நீங்கள் சேவிக்கணும். ஒரு வருஷமாவது அங்கே ஒரு வீடு வாங்கிட்டு வாடகைக்கு போய், ஆமாம், உத்தரவீதி சித்திரவீதியில் தான் குடியிருக்கணும். வெளித்தெருவுலாம் இருக்கக்கூடாது. நீ வரமாட்ட, அங்கே தான் பெருமாள் வருவார். ஆமாம், அனுபவிக்கணும் அந்த பெருமாளை. அங்கேருந்து மதுரை போகிறான், மதுராபுரி, தென் மதுரைன்னு பேர். வடக்க இருக்கிற அங்கே ஒரு மதுரா இருக்குது, இதுவும் மதுரா, தமிழில் மதுரைங்கிறான். தீட்சர் பாடுறார், மதுராபுரி நிலையே மணி வலையே மதுராபுரி நிலையே. மீனாட்சி, நீ மீனாட்சி மாதங்கி எப்படிலாம் கூப்பிட்டா எங்க தாயார் திரும்பி பார்க்க மாட்டா. ஆமாம், எங்க ரெங்க சகோதரின்னா தான் திரும்பி பார்ப்பான். தீட்சதர் சொல்ற, பத்மநாப சகோதரி சங்கரி பஞ்சாஷட் பீட்டரூபின். இதே மாதிரியா 12 மாதம் உற்சவம் மீனாட்சிக்கு. ஆமாம், அதில் நீங்கள் எந்த ஊர் போங்க சார், இங்கே பாருங்க, இங்கே மயிலாப்பூர் இருக்கா, இங்கே திருவல்லிக்கேணி பக்கத்தில். ஆமாம், பக்கத்தில் எல்லா வடபழனி முருகன் கோயில் இருக்குது. எல்லா இடமும் பக்கத்தில் பிள்ளையார் முருகன் அம்பாள் சிவன் எல்லாம் ஒன்றா தான் இருப்பா. நம்ம இதுக்கு பிரிக்கணும். நீ திருச்சிக்கு வரையா, திருவானக்காவல் பக்கம். சமயபுரத்துலேருந்து மாரியம்மன் ஸ்ரீரங்கம் வரா தைப்பூசத்துக்கு. எங்கள் ரங்கநாதர் புடவை அனுப்புகிறார் தெரியுமா உங்களுக்கு? அகிலாண்டேஸ்வரிக்கு அனுப்புகிறார், தெரிஞ்சுக்கோங்க. மறு மீனாட்சிக்கு பவழக்கண்ண பெருமாள் வரார் திருப்பரங்குன்றத்துலேருந்து கல்யாணம் பண்ணி வைக்க. ஆமாம், திருப்பரங்குன்றம் அங்கே தான் முருகன் தெய்வ யானையை கல்யாணம் பண்ணிட்டார். ஆமாம், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணியில் எதிரொலிக்கும். நான் அது ரொம்ப இப்போ எதிரொலிக்கிறது. நம்ம திருப்பரங்குன்றத்தில் அவன் சிரிச்சானோ இல்லையோ, பத்தமா சிரிப்பா சிரிக்கிறான். ஆமாம், அப்போ அங்கே பாரு, அவன் நாயக்கராஜா கெட்டிக்காரன். இந்த சைவ வைணவ சண்டை வலுத்த போது என்ன பண்ணா, அழகர் வந்தார், அதுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுத்துன்னு அழகரை ஆற்றுல இறக்கினான். அவன் தான் கெட்டிக்காரன். இந்த சண்டைப்படாதுன்னு இன்னமும் நடக்கிறது. உலகத்திலேயே சார், நாங்கள்லாம் ரங்கநாத பக்தர்கள், நாங்கள் ஸ்ரீரங்கம் தான் ஒஸ்தின்னு நினச்சிருந்தோம் சார், பொய்யெல்லாம் சொல்லலை சார். இந்த அழகனுக்கு வர்ற கூட்டம் உலகத்திலே ஒத்துருக்கும் கிடையாது. எழுதி கொடுப்பேன், நீங்கள் திருப்பதிக்கு கூட்டம் அதெல்லாம் சும்மா அது சும்மா நான் 500 பேர் நிற்கிறதுக்கே பெருசாக காட்டுறேன் வீடியோவில். அங்கே வந்து பாரு, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் ஒரு வருஷம் ராமாயணம் சொன்னேன் மதுரையில். வெடிக்கால 4 மணிக்கு போய் சேவிச்சா சேவிச்சு விடலான்னு இன்ஜினியரை கார் எடுத்துன்னு வர சொல்லி போனேன். என் கார் அங்கேயே நிற்கிறது. ஆமாம், எட்டா கையில். உங்களுக்கு புரிகிறாப்புல சொல்லணும்னா, இங்கே மயிலாப்பூரில் இருக்க பெருமாள் வராருன்னா என் கார் வடபழனியில் நிற்கிறது. அவ்வளவு கூட்டம். நல்ல வேளை பட்டர் தெரிஞ்சவராக போனார். ஆமாம், அந்த பக்கம் வந்து ஏழலாம் அப்படின்னார். என்ன சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டார், அவரை கூட்டின்னு வாங்க ஒன்று. ஏன் நான் மந்திரியா, எம்எல்ஏவா, எம்பியா அப்படிலாம் இருந்தால் காரை நிறுத்தி விடுவான். தெரிஞ்சுதா உனக்கு? ஆமாம், பக்தனாக இருந்தால் தான் நிறுத்த மாட்டான். தெரிஞ்சுக்கோ நீ. அவர் என்னை கூட்டின்னு வாங்கினார் பட்டர். அதுதான் நீ தெரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு போனால், பெருமாள் கோவிலுக்கு போனால் பெருமாளை விட பட்டர் தெரியணும். சிவன் கோவிலுக்கு போனால் குருக்கள் தெரியணும். ஆமாம், அப்போ தான் நம்மளை கூப்பிடுவா தெரியுமா? நீ நன்ன 100 ரூபா போடணும். அப்போ தான் சடாரி நன்னா வைப்பான். நம்ம வைஷ்ணவத்தில் அழுந்த சாதிக்கிறதுன்னு பேர் தெரியுமா உனக்கு? நல்லா அப்படி அமுத்துவான். 200 ரூபாய் போட்டேன்னா இப்படி வச்சு 500 ரூபாயை போட்டு 5 நிமிஷம் அமுத்துவார்.
தலையெழுத்தெல்லாம் போயிடும். பெருமாள் பட்டர் தெரியும். உண்மையை சொல்கிறேன் சார், நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போனேன், பட்டருக்கும் குறுக்களுக்கும் போடுவோம். ஆமாம், அவளுக்கு சம்பளமே இல்லை. அதுதான் ஓப்பனாக சொல்கிறேன். இதில் வேடிக்கை, பட்டர் குறுக்களுக்கு போட்டால் போகிற, அது பொண்ணையும் கொடு, அது பட்டராத்திரியே தரமாட்டேங்கிறான். என்ன கஷ்டம்? அப்புறம் எப்படி அவன் பூஜை பண்ணுவான்? சாஸ்திரிகள் வேதம் சொல்கிறதுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேணும், சாஸ்திரிகளுக்கு பொண்ணு தரமாட்டேங்க. அப்புறம் எப்படி வேதம் வளரும்? சொல்லு. எனக்கு ஒரு ஃபோன் வருது, சர்மாஜி குறுக்கலாத்துலேருந்து ஃபோன். குறுக்கள் மாப்பிள்ளை பார்க்குறேன்னர். எப்படி பார்க்குற? குறுக்கலாத்து பையனாக இருக்கணுமா, உத்தியோகத்துக்கு போகணுமா? உங்கள் பொண்ணுகிட்ட ஃபோனை கொடுங்கன்னு வாங்க. என்னடி படித்த நீன்னு? ஆமாம், நான் எம்காம். எப்படி படித்த? உங்கள் அப்பா விபூதி கொடுத்தானடி படித்த. அப்புறம் எதுக்கடி விபூதி கொடுக்குற பையன் வேண்டாங்கிற? நீ குறுக்கள் பையன், பூஜை பண்ணுற பையனை பண்ணிக்கோ, அப்போ தான் நான் திருமங்கல்யம் புடவை வெட்டி தருவேன். நீ வேறு யாரும் பண்ணிட்டு தர மாட்டேன். அம்மா கண்டிஷன் போட்டேன். அந்த பொண்ணு பண்ணிட்டா, எல்லாம் கொடுத்தேன். ஆமாம், எல்லாம் நீங்கள் நம்ம தர்மத்தையே விட்டுட்டோமே சார். என்ன யோஜனை பண்ணுவோம்? கண்ணில் ஜலம் வருது. திட்டுறான். ஸ்ரீவைகுண்டம் போனேன் உபநியாயத்துக்கு, பட்டர் பையன் திட்டுறான். என்ன போன போது, என்னம்மாம்மா இவன் என்ன பெருமாள், எனக்கு என்ன கல்யாணம் ஆகலை, ஒருத்தர் எல்லாரும் வரா தீர்த்தம் வாங்கிக்கிறா, ஒருத்தர் பொண்ணை தரமாட்டேங்கிறான். இவன் இருக்கான முதல்லன்னே கேட்டுன்னு தீபம் காட்டுறான். கோபம் வராமல் என்ன பண்ணும்? எனக்கே கோபம் வந்தது. எங்கள் ஊரில் ருக்மணி கல்யாணம் பண்ணுறேன், துளசி கல்யாணம், எல்லா ஊர்லேயும் நடக்கிறது ராஜா கல்யாணம். இப்போ கூட கோயம்புத்தூரில் போனேன், 2 இடத்துல ராஜா கல்யாணம். நான் ஒரு இடத்துல திட்டியே விட்டேன். என்னடா நீ எங்கே பார்த்தாலும் சீதா கல்யாணம் ராஜா கல்யாணம் நடக்கிறது, பாதி பேர் கல்யாணமே இல்லை ஆம்பளை பையங்களுக்கு. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஆம்பளை பிள்ளைக்கு தான் கல்யாணமே ஆகலை. ஒரு பிள்ளை தான் இன்றைக்கி ஒருத்தர் காத்தால் வந்தால் கல்யாணம் ஆகலை. எல்லோரும் வர 34, 38, 40. எதுக்கு சொல்கிறேன்? மீனாட்சி கல்யாணம் சொல்ல போகிறேன், அதுக்காக தான். ஆளையே அதுதான் நான் 50 வருஷமாக உபன்யாசத்தில் சொல்கிறேன். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாலே தான் சொல்கிறேன். என்ன தெரியுமா சொல்கிறேன்? இனிமேலாம் ஜாதகம்லாம் எடுத்துகிட்டு போகுது. எங்கள் படிச்சுட்டா வேலைக்கு போயிட்டா அவன் அம்மா அப்பா சொல்கிறதையே கேட்கறது இல்லை. அப்புறம் என்ன பாக்கி பேர் சொல்கிறது? ஆமாம், அதுவும் இந்த பொண்ணோட அம்மா அப்படி கண்டிஷன் போடுறேன். பையனோட அம்மா அப்பா, ஒரு மாமி கேட்குறான், பையனோட அம்மா அப்பா ஹாலில் இருக்காளா வாலில் இருக்காளாங்க? மாலை ஆகிடுத்தாங்கிற. ஆமாம், பையனை பார்த்தா இன்னைக்கு பையனோட அம்மா அப்பா சமுத்திரத்தில் போய் குதிச்சுடணும். ஆமாம், இன்னைக்கு பொண்ணை பார்த்தா தான் காலம். பொண்ணோட அம்மா அப்பானா அமெரிக்கா போகலாம், லண்டன் போகலாம். பையனோட அப்பா அம்மானா மீனம் பார்க்கவே போக முடியாது, ஏர்போர்ட்டு வழியாக தான் போகலாம். எதுக்கு சொல்கிறேன்? மீனாட்சியே அப்படி இருந்தா அந்த சப்ஜெக்டுக்கு வர மதுரை மீனாட்சியை வர்ணிக்கிறது. நம்ம பாண்டிய ராஜாக்கு அவதரிச்சா அக்னியிலேயே, அவள் தான் உலகத்தையே ஜெயிச்சா. அவளுக்கு 3 ஸ்தன்யம் இருந்தது. எப்போ மறையும்னா, இவ யாரை பார்க்குற போது மறையிறதா அவன் தான் மணாளன்னா. கைலாய மலைக்கும் போயிட்டா சண்டைக்கு. பார்வதி தான் அவதரிச்சிருக்கா. அப்போ தான் தெரிஞ்சது சிவனை பார்த்தவொன்னு. அப்போ தான் வெட்கி தலை குனிஞ்சான். அதுதான் கற்றுக்கணும். நீங்கள் ஸ்ரீகள் பொன் குழந்தையோ புள்ள குழந்தையோ இன்றைக்கி எல்லாரும் வளர்க்குறதை தவிர பக்தியை ஊட்டலை. தயவு செஞ்சு சொல்கிறேன், பக்தியை ஊட்டுக்கோ. குலதெய்வத்தை கும்பிட சொல்லு, இஷ்ட தெய்வத்தை, குருவை வணங்க சொல்லு. நமக்கு யார் குரு? காஞ்சி பெரியவர் குருவா? சிங்கேரி பெரியவர் குருவா? குடும்பத்தோட போ, கும்பிடு. ஆமாம், நீ குலதெய்வத்தை கும்பிட்றியா, இஷ்ட தெய்வத்தையா, ஆச்சாரியாலையா, எல்லாரும் ஒன்றா போ. அதை விட உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த பக்தி இடத்துல தான் சொல்ல முடியும். நாளைக்கு திரௌபதி கதை. திரௌபதியை காப்பாற்ற பெருமாள் சபைக்கு வரலை. ஏன் வரலை? வைஷ்ணவத்தில் சர்ச்சை. ராத்திரி பூரா யோஜனை பண்ணுவான், ஏன் வரல? பெருமாள் வராமல் எப்படி புடவை வந்தது? நாளைக்கு நீங்கள் இங்கே வந்தால் தான் தெரிஞ்சுக்கலாம்.
பெருமாள் ஏன் வரலேன்னு புரிஞ்சுதா உனக்கு? நீங்கள் அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் கை கூப்புறேன். நீங்கள் இந்த கோவிலுக்கு மட்டும் வந்தால் போராது. உங்காத்துல ஒரு ரூம்லையோ பெரையிலையோ வச்சிருக்கேன் பூஜை உள்ளுன்னு. காத்தால எந்திருந்து குளிச்சுட்டு சீக்கிரமாக குளியுங்கோ. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து சீக்கிரம் குளிக்கணும். குளிக்கிறதே கிடையாது. காத்தால எந்திருந்த உடனே குளிக்கணும் சார். அதை தயவு செஞ்சு அதை கேரளாக்காரர்கிட்ட கற்றுக்கோங்க. எந்திருந்த உடனே குளிச்சுருவோம். போய் பாரு. நான் திருவன்றம் பேருந்தேன் உபன்யாசத்துக்கு. அங்கே அக்கராத்தில் ஒருத்தர் ஆத்துல தங்க வச்சுட்டா ஒருத்தரும் இல்லை. பக்கத்தாத்துலேருந்து சாப்பாடு. நான் எப்போ 3:45 எழுந்திருந்து காயத்ரி ஜெபம் பண்ணுவேன் 1008. நான் ஜெபிக்கிற போது 4:45 முடிக்க போகிறேன். சருன்னு ஸ்கூட்டர் போகிறது. ஜோடியாக போகிறேன். எனக்கு இவர் தங்க வச்ச ஒரு டீ கொண்டு வர்றாரு. நான் சொல்லி வச்சுருக்கேன், நான் ஜெபிச்சுருவேன், 5 மணிக்கு கோயிலுக்கு போவோம் விஸ்வரூப தரிசனத்துக்கு போகலாம்னு. எல்லாரும் போகிறேன். நான் அவரை கேட்டேன், எல்லாரும் எங்கே போகிறான்னு. இங்கே தான் சிவன் கோவில், இது முடிச்சுட்டு பெருமாள்கிட்ட போவாங்க. என்னை கூட்டின்னு போனால் நீங்கள் நம்ப மாட்டேன், 1000 பேர் நிற்கிறான் ஜோடியாக. அரண்டு போயிட்டேன். நம்ம ஊரில் கோயிலே திறக்க மாட்டேங்கிறேன். நீங்கள் எல்லாரும் 6 மணிக்கு மேலே எழுந்திருக்கிறீர்கள். அதுவும் பீரோ ட்ரெஸ்ஸை போட்டுண்டு குளிக்கிறதுக்கே மணிக்கணக்கானது காய்காரன்ட்ட போய் நிற்கிறீர்கள். குழந்தைதான்னு சொல்லி குளிக்காமலே டிஃபன் பார்த்து கொடுக்குறீர்கள். குளிக்காமல் அடுப்பே மூட்டப்படாது. அக்னை வை விஷ்ணு வேதம் சொல்கிறது. அக்னி விஷ்ணு இருக்கான். அதனால்தான் சம்பிரதாயமே ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னால் மேடையை சுத்தம் பண்ணி கோலம் போட்டுட்டு தூங்கணும். காத்தால எந்திருந்த உடனே குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு அப்புறம்தான் அடுப்பை மூட்டணும். இனிமேலாவது பண்ணுங்க. குளிக்காமல் பண்ணப்படாது. குடும்பத்தோட போய் வணங்கு. அதுக்காரையும் குளிக்க சொல்லு, குழந்தைய குளிக்க சொல்லு. நீ பூஜை ரூம் வச்சிருக்கே, கூப்பிடு. உன் குலதெய்வம் என்ன, ராமனா கிருஷ்ணனா முருகனா என்ன தெய்வமோ கூப்பிடு. பகவானை கூப்பிடு. அவனை நம்ம கஷ்டத்தை அவன்கிட்ட தான் சார் சொல்லணும், வேற யார்ட்டையும் சொல்லப்படாது. தியாகபெருமன் சொல்றார், செல்லமேலரா சாக்கேத்தராமா செல்லமேலரா. அவர் கேட்குறாரு, பலஜி என் மேலே கோபமாங்கிறார். நான் நல்ல மார்க்கத்தில் தானே போகிறேன். బలజీ భక్తి మార్గముతోను నిన్ను వర్ణించుచున్ను నాపై. தியாகபெருமன் கேட்டார், எனக்கு இந்த கஷ்டம் ஓரக்கண்ணால் பார்த்தியான்னு. நானும் அதுதான் கேட்டேன். போன வருஷம் பைபாஸ் சர்ஜரி அப்பல்லோ, ஒரு அப்பல்லோவில் தான் இருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து சொல்லியாச்சு வர்றேன். 11 மணிக்கு ராத்திரி அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் வாசலில் டாக்டர் நர்ஸு எல்லோரும் காத்துட்டுருக்கா. காரில் இறங்கினோட திருச்சி கல்யாணராமன் கூட்டின்னு போயிட்டார். தெரியுமா உங்களுக்கு? எல்எஃப் ஸ்ரீதர்னு டாக்டர். கும்பிட்டேன். நான் கேசவா நாராயணா ஸ்ரீதராங்கிறேன். நீர் வந்துட்டீர். ஸ்ரீதரனாவே பார்க்குறேன். தெரியுமா? 6 மணி நேரம் சேர், மூச்சு பேச்சு இருக்கு, ஒன்றும் தெரியாது. அதுதான் ஏன் பகவான் நாம சொல்லணுங்கிற தெரிஞ்சுக்கோங்க. எப்போ என்னாகும் தெரியாது. அப்போ நாம சொல்ல முடியலையே. இப்போ சொன்னதை அப்போ சொன்னதா எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோமே. புரிஞ்சுதா உங்களுக்கு? தியாகபெருமன் சொன்னார், ஓரக்கண்ணால் பார்த்தியான்னு. நானும் அதுதான் பாடின்னு போனேன். ஒரு ஜூ புஜு சேதி நியாயம்மா கேட்குறார். அவர் கேட்டார், என்ன பாடுறேன்னு கேட்டார். ராமனைத்தான், அவனைத்தான் பாடணும். ஆப்ரேஷன் கழிஞ்சு கொண்டு வந்து ஐசியூவில் போட்டால் இப்படி கண்ணை திறந்து பார்த்தேன். பக்கத்தில் இந்த சின்ன பொண்ணு வந்தால், டோன்ட் வரி, உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிளிப்பெல்லாம் எடுத்துருவோம், பேசலாம், ரெஸ்ட் எடுத்துக்கணும் உங்களுக்கு
அங்கே பாருங்க யார் நிற்கிறா அப்படின்னு. உங்கள் அது மாமி நிற்கிறா பாருங்க. இப்போ கூப்பிடாதேங்கோ, கிளிப்பு போட்டிருக்கா, அப்புறமா பேசலாம், பொண்ணு மாப்பிள்ளை இருக்கா அப்படிங்கிறா. தெரியுமா உங்களுக்கு?